Hello everyone, N.NAVEEN Kumar. In this video, we will talk about in the video complete TV unit. The TV unit design already in the previous videos in the TV unit wall ஒரு பெரிய wall தான். But என்னன்னா budget base பண்ணி தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். இதில் full wall ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 feet கிட்ட கம்ப்ளீட்டாக wall இருக்கும். பட் என்னன்னா budget base பண்ணி தான் இந்த TV unit ஒரு 55 inches TV ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இதோட டிசைன் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியிருப்போம். இதோட TV யூனிட் கம்ப்ளீட்டாக பேக் பேனல் அதுக்கப்புறம் பேஸ் யூனிட்டில் பண்ணியிருக்கோம். பேக் பேனலில் ஒரு டார்க் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம். பேஸ் யூனிட்டில் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு 3 கலர்ஸ்ன்றது யூஸ் பண்ணியிருப்போம். பேக் பேனல்ன்றது கிரே கலர் யூஸ் பண்ணியிருப்போம். பேஸ் யூனிட்லன்றது ஆஃப் ஒயிட் டோர் ஷட்டர் டோர் ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளாக ஒரு டிவி யூனிட் பண்ணோம் அப்படின்னா இதுதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸ்மால் கேபினெட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஷட்டர் அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். பட் என்னென்னா எல்லாமே பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டிசைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். நாங்களும் கூட இன்டீரியர் நிறைய டிவி யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டிசைனில் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இதில் ஃபுல்லாகவே பிளைன் பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேக் பண்ணது. பேக் பேனல் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட். டாப்பில் ப்ரொஃபைல் லைட் போடலை அப்படின்னா இதோட லேமினேட்ஸே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா டார்க்கிஷாக இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணும்போது அதோட பிரைட்னஸ் அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற லேமினேட்ஸோட இருக்கிற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே கம்ப்ளீட்டாக தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் கூட நாங்கள் பேசிக்காக பண்ண லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரைட்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஏன்னா பட்ஜெட் கம்மியாக போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பிரைட்னஸ்ன்றது கொண்டு வந்துடும். இது ஒரு சிம்பிள் டிவி யூனிட் தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது டிவி யூனிட். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த சைடு இந்த சைடும் டிவைட் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பேண்டிங் பண்ணி டேரெக்டாக லேமினேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த டோர் இடிக்கும் அப்படின்றதுக்காக டிவி யூனிட் சில இடத்துல மாற்றுவாங்க. மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டீரியர் தகுந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் நீங்கள் நல்ல பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா வால்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக பண்ணிக்கலாம். சிவில் ஒர்க்கில் எதுவுமே நம்ம கையை வைக்காமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா டோர் இது வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் 2 சைட் லாஸ்ட்டில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணியிருக்கும். ஃபுல்லாகவே கவர் பண்ணோம் அப்படின்றதுக்காக. பட் என்னென்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இதோட டெப்த்தை அதிகமாக பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்ன்றது எதுவுமே கிடையாது. மெயினாக டெப்த்து உங்களுக்கு என்ன தேவைன்றது மட்டும் அது மட்டும் பாருங்கள். நிறைய பேர் தேவையில்லாத டெப்த்துலாம் கொடுப்பாங்க. அதனால தான் ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா இது என்ட்ரன்ஸ். இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிட் ஒரு 1 feet 1.5 feet கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ரிமோட்டோட சைஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 inches அந்த மாதிரி தான் இருக்கும். 8 inches இருந்தாலும் நீங்கள் நேரில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஹாரிசாண்டலாக வெர்டிக்கலாக கூட எப்படியா இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். கேபினெட்டோட சைஸ் மட்டும் ஹைட் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட டெப்த்ன்றது ஓவராலாக நாங்கள் 7 inches தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அந்த 7 inches கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அதோட டெப்த் எல்லாத்தையும் டெப்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ன்றது இருக்கும். இதில் இருக்கிற பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டல்லாக தெரியலாம். பட் ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி வெறும் லேமினேட்ஸ் மட்டும்தான் ஒட்டியிருக்கும். கடைசி என்னோடய வீடியோஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் அதுக்கப்புறம் WPC அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபுல்லாக லேமினேட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பேன். லேமினேட்ஸ் மட்டும் ஒட்டி அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ராக் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸ்டோன் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இதில் இருக்கிற ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து சீலிங் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொஃபைல் லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து லேமினேட்ஸ் வந்து கொடுக்கும்போது ப்ரொஃபைல் லைட் இல்லாமல் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க இல்லையா, எப்படி இருந்தது, ரொம்ப டல்லாக ஒரு மாதிரியாக இருந்தது. பட் என்ன ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பிரைட்டாக இருக்கும். அதே ப்ரொஃபைல் லைட் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து கிராஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது வச்சுக்கலாம், டிசைன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துக்கலாம். வெறும் ப்ரொஃபைல் லைட் மட்டும் போட்டுட்டு மீதி லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து டைனிங்கும் லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து உங்களுக்கு வந்துடும். எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டார்க் அந்த மாதிரி வந்து தெரியுது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து கிட்டேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டார்க் ஃபீல்ன்றது வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து தெரியாது. இந்த ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ்னால் உங்களுக்கு வந்து இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்பாக இருக்கும். இந்த ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாப் 2 இன்ச்சஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன இது வந்து 3 இன்ச்சஸ் நாப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். கோல்டு கலரில் வந்து இருக்கும். இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்போசிங்காகவே இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு இப்படி பிடிச்சி இப்படி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வெறும் டிவி யூனிட்டோட லைட்ஸ் மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லா லைட்ஸும் வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். பட் என்னென்னா ஒரு யூனிட் வந்து நம்ம போடும்போது அதில் இருக்கிற லைட்ஸ் மட்டும் நம்ம எப்படி ஹைலைட் பண்ணுறோம், அதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து லேமினேட்ஸோட டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ளைனாக வந்து இருக்கும். இதுலேயே வந்து நிறைய லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா இதுலேயே வந்து நீங்கள் பேனல்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய டிசைன் அதுக்கப்புறம் வந்து அதோட காஸ்ட் டிஃப்ரென்சியேஷன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.